அனைவருக்கும் வணக்கம். கடந்த 15 நாட்களாக தலைமறைவாக இருந்த ஜாபர் சாதிக் ஜெய்ப்பூரில் இன்று கைது செய்யப்பட்டிருக்கிறார். அதைத் தொடர்ந்து தான் இந்த வீடியோவை நாம் அலசப் போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளால போகலாம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா. ஜாபர் சாதிக் இதுவரைக்கும் ஏன் தலைமறைவாக இருந்தார் என்பதற்கான நோக்கமும் விளக்கமும் மக்களுக்கு நன்றாகவே தெரியும். NCA அவர்களை பிடித்து தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். ஜாபர் சாதிக்கு இப்போ எப்படி தலைமறைவானார் என்ற அவர் நோக்கமும் விசாரித்து வைத்திருக்கிறார். அவர் திருவனந்தபுரம், பூண்டி, மும்பை இப்படி கடந்து சென்றுதான் ஜெய்ப்பூரில் அவரை கைது செய்திருக்கிறார்கள். தொடர்ந்து அவருடன் விசாரணைக்கு வரும்போது பல திருப்பங்கள் அவர் முன்னே தெரிய வர காத்திருக்கிறது. தொடர்ந்து அதை நோக்கி பின் செல்கிறது. தொடர்ந்து NCA அவரை விசாரித்து கொண்டிருக்கிறது. இது சினிமா பிரபலங்களும் பின்னோக்கி செல்லுமா அப்படி என்று எதிர்பார்ப்பு நிகழ்கிறது. ஜாபர் சாதிக்கு யார், ஏன் இப்படி செய்ய வேண்டும், இப்படி பல அலசல்களும் விவரங்களும் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. அதை முன்னோக்கி செல்ல இந்த ஜாபர் சாதிக் இன்று அரெஸ்ட் ஆகியிருக்கிறார். அவரை பிடிப்பதற்காக பல நோக்கங்களும் பல முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. இது தண்டனைக்குரிய விஷயமாகும். ஜாபர் சாதிக்கு இப்போது பிடித்திருக்கிறதுக்கு NCAக்கு ஒரு சல்யூட் கொடுப்போம். ஜாபர் சாதிக்கை தொடர்ந்து விசாரித்து வருகின்றனர். அவரை பின் செல்லும் பாதையில் 1500 கிலோ போதைப் பொருட்களை கடத்தியவர், அதை விற்று காசாக்கிய 2000 கோடி அவர் என்ன செய்தார், எப்படி செய்தார் என்ற பல பிரபலங்களும் பல பின்னோக்கி சில விஷயங்களும் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அதற்காகத்தான் அவர் சினிமா தயாரித்து பல ஓட்டல்களும் எல்லாம் இந்த அம்பலமாக கொண்டிருக்கிறது. இதில் அவர் பின்னோடியாக சினிமா பிரபலங்கள் இருக்குமா என்று சந்தேகிக்கிறது. ஜாபர் சாதிக்கு அரசு செய்த டெல்லி அரசுக்கு மிக நன்றியை தெரிவிக்கிறோம். இதுபோன்ற ஜாபர் சாதிக்கு தப்பிக்க விடக்கூடாது என்ற நோக்கத்தில் அரசு செய்திருக்கிறது. நம் டெல்லி அரசுக்கு இது ஒரு பெரிய விழிப்புணர்வாக இருக்கும். மாணவர்களும் அத்தனை பேரும் இதனால் காப்பாற்றப்பட வேண்டும். இவரை வைத்தே இந்த போதைப் பொருள் ஒழிப்பை குறைக்க வேண்டும், வன்மையாக தண்டிக்க வேண்டும். அவருக்கு இந்த குற்றத்துக்கு பெரிய சாதகமான சில விஷயங்கள் இருக்கிறது. அதை கண்டுபிடித்து தகுந்த தண்டனை கொடுக்குமாறு இதை பின்னோக்கி இதற்கு தொடர்பாக பல நிதி அமைச்சர்களும் இருப்பார்கள் என்று சந்தேகங்கள் எழுகிறது. அவர்களை விடக்கூடாது. இது அதிகாரப்பூர்வமாக யார் யார் பின்னோக்கி இருக்கிறார்களோ அத்தனைகளை பிடித்து அரசு தகுந்த தண்டனைகளை வழங்க வேண்டும். மாணவர்கள் விழிப்புணர்வுக்காக இதை நாம் முன்னோக்கி செல்ல வேண்டும். போதைப்பொருள் அடிமையாகி கொண்டிருக்கும் இந்த உலகில் இது போன்ற அயோக்கியர்களை தண்டனைக்குரியதாக இருக்கு. இவர்களை நாம் காப்பாற்றிவிடக்கூடாது. தண்டனைக்கு உரியதற்காக வழங்க வேண்டும். வணக்கம். உயிரோடு உயிர் கோர்த்து வாழவா.